ஹலோ காய்ஸ், சண்டே ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் vlog பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு ருமாலின் ரொட்டி அண்ட் க்ரீன் சிக்கன் கிரேவி தான் பண்ணோம். ஸோ அதோட ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ருமாலி ரொட்டிக்கு ஃபஸ்ட் டோ ரெடி பண்ணிக்கிட்டேன். மைதா ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டேன். சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக சுகரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக பேக்கிங் சோடா பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியமாக ஹாட்டான மில்க்கும் ஆட் பண்ணி டோவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக டோவை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். இது நம்ம ரோட்டி பண்ண போகிற டைமிங்லேருந்து 3 to 4 hours ப்ரையராக மிக்ஸ் பண்ணால் தான் சாஃப்ட்னஸும் ஃப்ளஃபினஸும் கொடுக்கும். டோ சைடில் வச்சுட்டு க்ரீன் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் ஃபஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு கர்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஆனியன்ஸ் அண்ட் கொரியாண்டர் புதினா சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் டொமேட்டோஸும் அரைச்சி வச்சுட்டு 1 லெமன் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் அண்ட் க்ரீன் சில்லிஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி வெடிச்சோன்னு க்ரீன் சில்லிஸ் அண்ட் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்ச ஆனியன் கொரியாண்டர் புதினா மிக்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட் டு டேஸ்ட் அண்ட் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 grams அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி ரா ஸ்மெல் போனோன்னு நம்ம கிரைண்ட் பண்ண டொமேட்டோஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான மசாலாஸும் ஆட் பண்ணிடலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கிட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன், எல்லாம் கலந்த மசாலா தூள் 2 to 3 ஸ்பூன்ஸ் அக்கார்டிங் டு டேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல மசாலா ஃபைனாக மிக்ஸ் ஆனோன்னா கர்டில் மேரினேட் ஆன சிக்கனும் ஆட் பண்ணி நல்லா சிக்கன் அண்ட் மசாலாவை மிக்ஸ் பண்ணி 1 full லெமன் ஸ்குவீஸ் அவுட் பண்ணி அதையும் கலந்து விட்டு சிக்கனை மூடி போட்டுடலாம். அப்புறம் மிடில் 1 time ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். இது வேகிற கேப்பில் நம்ம ருமாலி ரொட்டிக்கு மாவை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். மாவு ஸ்ப்ரெட் பண்ண ஆயில் யூஸ் பண்ணாமல் மைதா அண்ட் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரோட்டி கட்டையில் கொஞ்சமாக மைதா போட்டு 1 ball மாவு வச்சுக்கலாம். அதுக்கு மிடில் அரிசி மாவு வச்சு மேலே இன்னொரு மாவு பீஸும் வச்சு சேர்த்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ அளவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 pieces சேர்த்த மாதிரி தேய்ச்சதுனால ஒட்டிக்கும் நினைக்காதீங்க. we can separate them once சுட்டு எடுத்தோன்னு. ஸோ இது நல்லா எல்லா மாவும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு சேம் ப்ராசஸில் இப்போ கடாய் போட்டு நம்ம தேய்ச்சி வச்ச மாவை 2 பக்கமும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌனாக சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனும் ரெடி. ஸோ கொரியாண்டர் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த பக்கம் மாவு எல்லாம் சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குல்ல. சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான ருமாலி ரொட்டி ரெடி. அண்ட் 65ம் ரெடி பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ருமாலி ரொட்டி 65 அண்ட் க்ரீன் சிக்கன் கிரேவியும் வச்சு யம்மியாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் உங்கள் வீட்டிலலாம் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஃபைனலி இது போல் ரெசிபிஸ் அண்ட் vlogs பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.